ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். திருவள்ளக்குறிச்சி கிராமத்தில் நடந்த 8 கொலைகள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி வர்மன் வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அனைத்து கட்ட விசாரணைகள் நடந்து முடிந்த நிலையில் இன்று மதியம் 3 மணிக்கு, அதாவது உணவு இடைவேளைக்கு பிறகு நீதியரசர் மணிவேந்தர் அவர்களால் அளிக்கப்பட இருக்கும் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று அனைத்து தரப்பினரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றனர். மேலும் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்கப்படலாம் என்று மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நேரில் பார்த்தவர்களின் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டும் குற்றவாளி அதற்கு மறுப்பேதும் தெரிவிக்காததை கருத்தில் கொண்டும் 8 கொலைகள் மற்றும் கற்பழிப்பு வழக்கில் வருமன் தான் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. குற்றங்களின் கொடூரத்தை கணக்கில் கொண்டு குற்றவாளி வருமனுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை அளித்து காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. வருமன் தூக்கு தண்டனை பத்தி உங்க கருத்து என்ன? அவனுக்குலாம் தூக்கு தண்டனை பார்த்தா சார் கல்லாலே அடிச்சு கொல்லணும். தப்பு செய்ய நினைக்கிறவனுக்கு தண்டனையை பார்த்து பயப்படணும் சார். அந்த மாதிரி தண்டனையா இருக்கணும். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது சரிதான். ஆமாங்க, தூக்குன்றது 5 நிமிஷம் வேதனை தான். ஆனா இவனால பாதிக்கப்பட்டவனுடைய வேதனைய இவன் உணரணும். தூக்குன்றது தண்டனை இல்ல சார், கொலை. தூக்கு தண்டனைய தண்டனை பட்டியலிருந்து தூக்கணும் சார். கொலைக்கு கொலைய தண்டனையா சார்? அப்புறம் அவனுக்கு நம்மளுக்கு என்ன சார் வித்தியாசம்?
சார் வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சார் இந்த வாரம் எம்எல்ஏ மேட்ரை ஹெட்லைனில் போட்டலாமா சார்? இல்ல வேண்டாம். இனிமே நீங்க இந்த மேட்டர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. சார் இந்த மேட்ரை மிஸ்டர் குமார் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஏதோ பர்சனலா ப்ராப்ளமா? சரி அதை விடுங்க. தூக்குக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இது வரைக்கும் கிடைச்ச மேட்டர் இல்லாம புது மேட்டரா நீங்க தான் கலெக்ட் பண்ணணும். மிஸ்டர் மனோகர், அவனை ஜெயிலில் சந்திக்கிறதுக்கு எல்லா பர்மிஷனும் இதுல இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே சார். சார் என்னண்ணே ஏதாச்சும் வேலை ஆகணுமா? அவர் பின்னாலே பம்பி ஓடி வர்றீங்க. என்ன ரொம்ப பிக் பண்ணுறாரோ? நம்ம ஊருக்கார் தான், சொல்லுங்கள், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேணாங்க. அவர் வேலையை ஒழுங்கா பார்த்தாலே போதுங்க. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியவே இல்லையே. விசிட்டர் நோட்ல கையெழுத்து போட்டு வந்துட்டாருங்க. அதைத்தான் அங்கிருந்து சொல்லிட்டு வர அவர் மட்டும் கண்டுக்காம வந்துட்டே இருக்காரு. என்னண்ணே அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அந்த கர்மத்துக்கு காதல மாட்டினா காக்கா மூக்கில் எச்சம் போனால் கூட கண்டுக்காம கூலாக போய்கிட்டே இருப்பார். உங்களுக்கு என்ன கையெழுத்து தானே போடணும்? கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். சார் ரெஜிஸ்டர் மாற்றி கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க சார். சார் ரெஜிஸ்டர் மாற்றி கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க சார். மங்குனி அமைச்சர் அவர்களே, கையெழுத்தை மாற்றி போட்டு வந்து விட்டீர்கள் ஐயா. என்ன சொன்ன? ஐயா ரெஜிஸ்டரில் மாற்றி கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க. இதில் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. அப்படியா சொன்ன? அப்படிதாங்க சொன்னேன். நிஜமாவா? நீ சொன்ன டயலாக்கும் உதட்டாய்ஸும் மேட்ச் ஆகல. ஐயோ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன சார்? அது என்னவோ மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டானு தெரியல. இப்போல்லாம் லிப்பு அப்பப்போ நான் சிங்கிலேயே வருது. ஓகே சார். நெல்லு அதே டயலாக் இப்போ மாத்தாம சொல்லு. கண்டுபிடிக்காராமா. ஒரே ஊருக்கானுக்கு தெரியாதாடா ஒரிஜினல் ரியாக்ஷன் என்னன்னு. ரெஜிஸ்டர் மாற்றி கையெழுத்து போட்டு வந்துட்டீங்க சார். கிளம்பட்டுமா சார்? கிளம்பு. சார் என்ன? எனக்கு ஒரு டவுட்டு. கேளு. நாங்களும் தான் உங்களை மாதிரியே பாட்டு கேட்குறோம். ஆனால் உங்கள் அளவுக்கு மெய் மருந்து கேட்குறது இல்லையே. நீங்கள் மட்டும் இசையில் அப்படியே மூழ்கி மெய் மருந்து போயிடுறீங்களே, எப்படி சார்? தம்பி, மியூசிக் போடுறதுக்கும் பாடுறதுக்கு மட்டும் இல்லை, அதை கேட்கவும் ரசிக்கவும் அறிவும் ஞானமும் வேணும். அது நிறைய பேருக்கு வாய்க்காது, புரியாது, குறிப்பா ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு. சார் ஊருக்காரனாச்சுன்னு ரொம்ப ஓவரா ஓட்டாதீங்க சார். எங்களுக்கும் இசை இளையராஜா அதோட வேல்யூ என்ன நல்லாவே தெரியும். என்ன தெரியும் சார்? ஒரு மலை கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு டென்ட் கொட்டாயில வைதேகி கத்திருந்தால் படம் ஓடிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள இருந்து 4 யானைங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டு முடிகிற வரைக்கும் கேட்டுட்டு அப்புறமா காட்டுக்குள்ள போயிருமா. கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான். யானைங்க கிட்ட இருக்கிற இசைஞானம் கூட மனுஷங்க கிட்ட கிடையாது. அதான் நான் சொல்லல. சரிங்க சார், கிளம்பு. இன்டைரக்டா ஓட்டுறீங்களா? இதனாலேயே ஒரு நாள் உங்களுக்கு பஞ்சாயத்து வரப்போகுது. அப்ப பாக்குற உங்க ஒரிஜினல் ரியாக்ஷன் என்னன்னு. வரேங்க சார். வாங்க மனோகர், இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வருமனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார். அப்படியா? சரி கொடுங்க. கான்ஸ்டபிள் சார், வருமனை பார்க்கணுமா? அவரை கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார், வாங்க. பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சரி. வர்மன், இதுவரைக்கும் உங்க தண்டனை பத்தியும் அதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வந்த கருத்துக்களை பத்தியும் எழுதிட்டு இருந்தோம். முதல் முறையா உங்களை பத்தி எழுத விரும்புறோம். இப்போ உங்களுக்கு தூக்கு நெருங்கிடுச்சு. இப்போவாது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பத்திரிக்கைங்கிறது கிசு கிசு எழுதுறதுக்கும் பேர் வாங்குறதுக்கும் மட்டும் இல்லை, உண்மையை உறக்க உலகத்துக்கு சொல்றதுக்கு தான். எத்தனையோ வழக்குகள்ல பத்திரிகைகள் மூலமா குற்றங்களுக்கான மூல காரணம் கண்டறியப்பட்டிருக்கு. சொல்லுங்க, இப்போவாது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இவ்வளவு தூரம் கேட்கிறேன், மௌனமாவே இருக்கிறீங்க. உங்க மௌனம் உங்க தண்டனையை மாற்றி எழுத போறதில்ல. உங்க கடைசி ஆசையாவது என்னன்னு சொல்லுங்க. நீங்க அமைதியா இருந்து சில உண்மைகளை மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறானே சார்.
அவன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசுனதே கிடையாது. அவன் பாட்டுக்க இருப்பான். அவன் மனசுக்குள்ள ஏதோ பெருசா புதைஞ்சு கிடக்குதுன்னு மட்டும் தெரியுது. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? சார் இவனை பத்தின டீட்டெயில்ஸ் வேற யாருக்கிட்ட கேட்டா சார் தெரியும்? வேணும்னா கடைசியாக அரெஸ்ட் பண்ணது மிஸ்டர் சகாயம். அவரை மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம். தூக்கு தண்டனை கைதி வர்மனை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார். வர்மன் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவனை பார்த்தா 8 கொலை பண்ண மாதிரி தெரியலையே சார். சார் எல்லா குற்றவாளியுமே பார்த்தே கண்டுபிடிக்க முடியாது சார். அப்படி முடியும்னா சாட்சி எவிடன்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லையே. அப்ப அவன் ரொம்ப கொடூரமானவன்றீங்களா? அப்படி நினைச்சு தான் நானும் பெரிய ஃபோர்ஸோட அவனை பிடிக்க போனேன். ஆனா அவன் சிம்பிளா தான் வந்தான். ஊரே சேர்ந்து அவன் தான் சாட்சி சொல்லும்போது நான் என்ன சொல்றது? சட்டத்துக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான். அது சரியா இருந்துச்சு. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணேன். அவனை பத்தி வேற ஏதாவது பர்சனலா தெரிஞ்சா சொல்ல முடியுங்களா? இல்ல தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் அப்ப எனக்கு இல்ல. பட் இட்ஸ் டூ லேட் நவ். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் ஊருக்கு தான் போகணும். சொல்லுங்க மனோகர். வர்மன் கேஸ்ல எனக்கு சந்தேகமா இருக்கு சார். வர்மன் சொந்த ஊருக்கு போனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு தோணுது. அப்படியா சொல்றீங்க? ஆமா சார். இல்ல மனோகர், இது ஒரு கிராமமே சாட்சி சொல்லி நிரூபிக்கப்பட்ட கேஸ். இல்ல சார், அந்த கிராமத்துக்கு போனா ஏதாவது புது விஷயங்கள் கிடைக்கும்னு தோணுது. நான் உடனே கிளம்புறேன். ஓகே. ஊருக்குள்ள ஜாலியா சுத்திட்டு இருந்த பசங்களை இப்படி கழுத்து எடுத்து கொண்டுட்டானேயா? ஆமாங்க. அடிச்சு கொண்டா. ஏம்பா குடிக்கிற மாதிரி டீ போடுப்பா. அப்புறம் குடிக்காத மாதிரி டீ போடுதேன். ஏம்பா பால் வெள்ளையவே இல்லையப்பா. இதோட வெள்ளையா இருக்குன்னா பின்னாடி தான் ஊத்தணும். மாப்பிள திருவள்ளங்குறிச்சியில எதுனா விசேஷம் இருக்கா? விசேஷம் நிறைய இருக்கு. இருந்தாயா இங்க வந்த? எல்லாம் மாம்சா பார்க்கலான்னு தான். வருவான் பாரு. என்ன மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. தனியா வந்திருக்க? ஃப்ரெண்டுகள்லாம் இங்க? பசங்கள்லாம் ஊர்ல இருக்காங்க. ஆ, நான் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி போலாம். சரி, கவர்ச்சி படமா பார்க்காம மாமாவை பத்தி ஏதாவது புரட்சியான செய்தி வந்திருக்கான்னு பாரு. புரட்சின்னா புரட்சி. இங்க வறட்சி தான் மிச்சம். வீட்டுக்குள்ள வெள்ளை வெட்டி, வெளியில முள்ள மாதிரி. ஏய் ஏய் ஏய், யார சொல்ற? ஈ தொல்லை. ஓசல குடிக்கிறதுக்கு. ஏய், நீ என்ன படிக்கிட்டு இருக்க? பேப்பர் படிக்கிறேன். படிக்கிறியா பாக்குறியா? பேப்பரை திருப்பி விடா. மாப்பிள்ள அவங்க கிடக்காங்க. மாமனை பத்தி ஏதாவது செய்தி இருக்கா பாரு. தமிழ்நாட்டில் மலை சார்ந்த கிராமங்களில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. யாரேனும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் தென்பட்டால் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தவும். தகவல் கொடுப்பவர்களுக்கு உரிய சன்மானம் வழங்கப்படும். டேய் டேய், நீ எதுக்கு அங்க பார்த்துட்டு என்னைய குறுகுறுன்னு பாக்குற? உன்னை பத்தி தான் படிக்க சொன்னேன், அதான் பார்த்தேன். போலீஸ் என்னைய பார்த்து அடிக்கிட்டு இருக்கு. அவன் வேற யாரையோ படிச்சிட்டு இருக்கான்டா. என்னைய போய் சந்தேகமா பாக்குற? முட்டா பயல. மாப்பிள்ள அவன் கிடக்கான். சொல்லுங்க மாமா. இந்த மாதிரி யாரையாவது பார்த்தேன்னா ஊருக்குள்ளேயோ பக்கத்து ஊர்லயோ பாம் செய்யறவங்களா இருந்தா ஒரு 5 குண்டு மட்டும் ரெடி பண்ணி கொடு. எதுக்கு மாமா? 5 பாம் எதுக்கா? 1, அரசியல்ல நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்க மேல டொப்புன்னு ஒண்ணு போடணும். 2, உன் வாயில போடணும். 3வது முச்சந்தியில ஒண்ணு போட்டா திஷ்டி கழியும். 4வது டீ கடையில ஒண்ணு போட்டா டீ கடை டீ கடையாயிரும். ஆமா, மிச்சம் இருக்கிற ஒரு கொண்டு எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு வாங்கி என்ன பண்ண போற? நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு டீ கடை இருக்கு, வச்சு விட்டுருவோம். அடடா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்க டீ கடையை பூரா மூடணும் முடிவு பண்ணிட்டீங்களா? இதுவரை டீ டீ சொன்னல, அது எத்தனை டீ சொன்னல? ஏய், வைக்க போற முடி உனக்கு. எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. தாத்தா எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. பெருசு உன் ஃப்ரெண்டு புட்டுக்குச்சு. கிளவி எங்க தாத்தா செத்துருச்சு. கிளவி எங்க தாத்தா செத்துருச்சு. எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. தேவியம்மா பாட்டு கேட்டு எவ்வளவு நாளாச்சு. அதை அப்படியே போட்டு வாக்கா. பாட்டை முதல்ல இருந்து கேட்கணும். மாமே எங்க தாத்தா புட்டுக்குச்சு. எங்க தாத்தா புட்டுக்கிட்டாரு. எங்க தாத்தா புட்டுக்கிட்டாரு. எங்க தாத்தா புட்டுக்கிட்டாரு. என்ன மாப்ள, தாத்தா செத்து போனதை சந்தோஷமா சொல்லிட்டு போறான். இந்த ஊர்ல தேவி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா நல்லா பாடுவாங்க. இந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அந்த அம்மாவை தான் பாட வைப்பாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து பாடினா தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். இந்த ஊர்க்காரங்களுக்கு அந்த அம்மாவோட பாட்டை கேட்கணும்னா அவ்வளவு சந்தோஷம்.
டீயை குடிச்சிட்டு அவங்க மட்டும் போயிடுறாங்க. அதையும் மீறி காசு கேட்டா கடையில குண்டு போறேன்றாங்க. கடன் சொல்றவனுக்கெல்லாம் எதுக்கு மாட்டுப்பால்ல போடுற? கள்ளிப்பால்ல போட்டு கொடுக்க வேண்டியதானே? அது சரி, விட்டா கொலகாசில் உள்ள தெளிவிட போல இருக்க. கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டீங்களே, நீங்க கிளம்புங்க. வேலை கரெக்டாக நடக்கும். சரிங்க. வணக்கம் சார். சொல்லு தம்பி. மேடம், எல்லா பவரை விட இதுக்கு பவர் அதிகம். இந்த பவர் என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. என்கிட்ட வேலை செஞ்சுட்டு எனக்கே குழி பறிக்கிறியா? கொன்னுடுவேன். மாமா காசு கொடுங்கம்மா. யாருப்பா இது புதுசா இருக்கு? நேற்று தான் நம்ம ஊருக்கு வந்தாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு தலைவரை போய் பார்த்தாங்க. அவர் தோட்டத்து ரூமில் தங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. தலைவருக்கு எவ்வளவு பெரிய மனசு! தலைவர்னா சும்மாவா? தலைவர் தலைவர் தான். குடும்பமா செம்மையா இருக்காளுங்க மாமா. விடுறா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். செண்பகம் வாமா, பால்லாம் ஊத்தி முடிச்சிட்டியா? ஊத்தி முடிச்சிட்டேம்மா. இன்னைக்கு என்ன ஒரே தடபுடலா இருக்கு? என் பையன் வருவான். அவனுக்கு நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்கும். கொடுங்கம்மா, நான் குழம்பு வைக்கிறேன். வேண்டாம்மா, கண்டுபிடிச்சிருவான். என் கையால சமைச்சாதான் நல்லா சாப்பிடுவான். பையன் வரானோன்னு இவ்ளோ பெசலா சமைக்கிறீங்க? நானும் இவ்ளோ நாளா வந்துட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட இப்படி சமைச்சதே இல்ல. என் பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வா, வந்து சாப்பிட்டுட்டு போ. அப்புறமா வந்தா வெறும் எலும்பு தான் இருக்கும். மொத்தத்தையும் உங்க பையனுக்கே போடுங்க. கண்ணு போடாதடி, நம்ம ஊர் நாட்டுக்கோழி எலும்பு கூட ருசியா தான் இருக்கும். அம்மாவுக்கு பையன் மேல எவ்வளோ பாசம். சரிம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. சரி சண்பகம். ஓபன் பண்ணி. யாருமா முதல்ல பார்த்தது? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். இது யாருன்னு தெரியாதா? தெரியாது. யாரும் பார்த்தது? பார்த்ததில்ல. யோ, ஃபர்ஸ்ட் யார் பார்த்தாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி. சரிங்க சார். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்ச உடனே பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிரு. நான் போய் தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் தலைவரே. நம்ம ஊர் குளத்துல ஒரு பொண்ணு செத்து கிடக்குது. யாருன்னு தெரியல. நானும் கேள்விப்பட்டேன். அது விஷயமா நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். ஊர்ல இந்த மாதிரி இல்ல அநியாயம் நடக்குது. ஐயா, நம்ம ஊர் குட்டையில
அதுக்கு தான் போலீஸ் வந்திருக்கு. ஐயா எனக்கு என்னமோ வர்ம மேலே சந்தேகமாக இருக்குங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு யாரு மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்கே. அவங்களுக்கு தெரியும் யார் பண்ணா யார் பண்ணலைங்கிறது. எனக்கு என்னன்னா, ஒரு பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான் பாரு. அவன் யாராக இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. ஊருக்குள்ள யார் வீட்டில் எந்த துக்கம் நடந்தாலும் அதை என் வீட்டில் நடந்ததா நினைக்கிறேன். தலைவரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குற்றவாளி யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் வரேன் தலைவரே. அதான் இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. சரி சரி சரி. வர்மா வர்மா எந்திரியா. அண்ணே, ஏன்னு இப்படி குடிக்கிறீங்க? அங்கே அம்மா உன்னை நினச்சி டெய்லி அழுகுதுண்ணே. இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. எல்லாருக்கும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை வெறுத்து போகும். ஆனால் எனக்கு நினைவு தெரிய ஆரம்பிச்சப்பவே வாழ்க்கை வெறுத்து போச்சுடா. அப்படி என்னன்னே வெறுப்பு? குழந்தைக்கு அம்மா தாண்டா தெய்வம். அந்த அம்மாவோட கண்ணையும் பிடுங்கிட்டான். அதனால அந்த கடவுள் மேலே வெறுப்பு. கல்லுக்கு சேலை கட்டினா கூட அவுத்து பார்க்கணும்னு நினைக்கிற இந்த ஊருக்காரங்களையும், இந்த ஊருக்காரங்களா கடவுளாக கும்புற சங்கரலிங்கத்தையும் அவனோட மகனையும் வெட்டி போடணுங்கிற வெறுப்பு. வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி இந்த ஊருக்காரங்க எனக்கு சின்ன வயசுலேயே புரிய வச்சுட்டாங்கடா. இவனுங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் சும்மா பத்திக்கிட்டு வருதுடா. கோவப்படாதீங்கண்ணே. போடா, நீ வீட்டுக்கு போ. அண்ணே, நான் அப்புறமா போடா. சரிண்ணே. அண்ணே, சீக்கிரம் வந்துடுண்ணே. ம். என்ன பங்கஜம், வீட்டுக்கார் ஊருக்கு போய் 3 மாசம் ஆச்சு. யாருக்கு பால்? உன் அப்பனுக்கு. அண்ணா வணக்கண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய், உனக்கு அவ்வளவு தெனாவட்டாய் போச்சு. அண்ணா நீங்களா? என்னடா ஒரு மாற்றம் ஆயிட்டீங்களாண்ணே? என்ன மாற்றம் தெரிஞ்சு உனக்கு? அண்ணே, ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் உன் முகத்துல ஒரு களை தேடுதுண்ணே. உர்றா உர்றா உர்றா, மேல வாடா. எம்எல்ஏ மினிஸ்டர் அதெல்லாம் அப்புறம் பாப்போம். நான் கவுன்சிலர்னா கூட ஒரு பையன் ஓட்டு போட மாட்டேனடா. நான் இருக்க வேற, நீ எதுக்கு கவலைப்படாதே. நீ ஒரு ஆள் ஓட்டு போட்டு நான் கவுன்சிலர் ஜெயிச்சிட முடியுமா? ஏன் பொண்டாட்டி எனக்கு ஓட்டு போட மாட்டா, நீ வேற. அண்ணே, அங்க பாரு, நான் திருவிழாங்குச்சிக்காரன் வரான். அவன் ஊர்ல பெரிய சவுண்டு பாட்டான். நம்ம ஊர் சவுண்டு என்னன்றது அவங்ககிட்ட காட்டு. டேய், அவன் ஊர்ல சவுண்ட் கொடுக்குறா, ஸ்பீக்கர் வைக்கிறா, ரேடியோ போடுறா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஓ வேலையை பாடுறா. நீ யாருண்ணே? நீ யாருண்ணே? டேய், நீ கத்துற கத்த பார்த்தா நான் யாருன்னு எனக்கே மறந்துட்டு போட்டுருக்கேன். அண்ணே, உள்ளூர் சிங்கம் அமைதியா இருக்கிறதுனால வெளியூர் ஓனா வந்து ஊழ விடக்கூடாது. அதனால தான் நான் தட்டி கேளுன்றேன். டேய், அவன் ஊழ இட்டு போறான், நீ எதுக்கு இப்ப ஊழ இட்டுக்கிட்டு இருக்க? அண்ணே, இது நீ தட்டி கேட்கல, ஊருக்குள்ள உனக்கு மான மரியாதைலாம் இருக்காது. அப்படி இருக்கிற என் ஓட்டோ உனக்கு கிடைக்காது. சரிடா, நான் போய் பாக்குறேன். போ. வாங்குறான். இப்ப வேண்டாம், சகுனம் சரியில்லை. சங்கூதுறாங்க. அண்ணே, சங்கூதுனா நல்ல சகனம். அவனுக்கு நீ சங்கூது போறன்னு அர்த்தம். அவனுக்கு சங்கூதுனா இல்ல அவன் எனக்கு சங்கூத போறானான்னு தெரியல. டேய், நான் வரேன்டா. யாரு ஊருக்குள்ள நம்ம கிட்டேவா? டேய், என்ன பெரிய சண்டையராப்ல நீ? சவுண்டு பார்ட்டிங்கிறாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்குள்ள வந்து அப்படியே சலம்பிக்கிட்டு திர்ற. ஏன் சிலம்பலை பார்த்துருக்கியா? ஏய், பேசிக்கிட்டு இருக்க, உமாடுக்கு போய்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? எங்க பரம்பரை என்ன தெரியுமா? எங்க அப்பன் யார் தெரியுமாடா? ஏட்டை வெட்டிட்டு 7 வருஷம் உள்ள போனவன்டா. எங்க தாத்தா யார் தெரியுமா? பனைமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குறவன். நாங்கெல்லாம் சிங்கத்துக்கே பேன் பார்க்குறவங்கடா.
என்ன எங்க போய் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா? நம்ம நினைச்சுக்கார நடக்குது, நம்ம போனாதான். ஊருக்குள்ள அம்புட்டு பயன்பட அத்தனை பேருக்கு நீ பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்து பிலிம் காட்டிக்கிட்டு இருக்கியாக்க. ஆமா, உன் பேர் என்ன? எந்த ஊர்ரா நீ? வாயில நான் வடையா வச்சுக்கிருக்க. அப்ப பேச மாட்டேன். கண்ணை நோண்டி அவங்ககிட்ட என்ன பேச்சு வார்த்தை? நேத்து பேஞ்ச மயில நீங்க கொஞ்ச காலம் அவனை 2 தட்டி தட்டி பாசல் கட்டி அனுப்புனேன். ஏய் 2 தட்டு என்னடா? ஒரு தட்டு தட்டுன்னு வச்சுக்க. எங்க போய் விழுகுறான் பாக்குறியா? தட்டுனே. ஏய் ஏய் பேச்சு பண்ணி ஏடா கை பிடிக்கிற? ஏய் இங்க பாரு. ஏய் பேச்சு பேச்சா கையை பிடிக்கறடா. எனக்கு தலையில நீ கையை வச்ச. நான் ஆடுறேன். இங்க பாரு. அவன்தான் அவனடியா. அவரு ஐயோ இங்க பாரு. வருங்கால எம்எல்ஏ மேல கை வைக்காத. அப்புறம் கோர்ட் கேஸ் கையால வை. ஏய் அடி. தொலைச்சிருவோம் தொலைச்சு. ஐயோ அடின்னு படிச்சானே. நான் தான் அப்பயே சொன்னேன் சங்கூதிரி வாங்கிய வேணாம்னு கேட்டியா? இப்பதானே நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அடிமிதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் டைம் ஒர்க் அவுட் ஆகுதா? ஏன்டா சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? எப்பன்னு மதம் மாறினீங்க? மதம் மாறிட்டேனா? நெத்தியில வந்துக்குதானே? நெத்தியில மட்டும் தான்டா உனக்கு தெரியுது. ஆனா உடம்பு பூரா கூட்டல் பெருக்கல் கழித்தல் மொத்த கணக்கையும் போட்டு போயிட்டான்டா. அம்மா என்ன தலைமூழ்கி எள்ளு நீரை பொட்டு வச்சு என்னோட சேர வந்தா தேவத ஒரு தேவத. ஐயோ என்னடா வரானே மறுபடியுமா? ஆறு வச்ச முள்ளு தச்சு கேட்டு போனதென்ன. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். இருக்குது. அடியெல்லாம் பின்னி எடுத்திருக்கான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வயசு என்ன நீங்க? நான் உங்களுக்கு ஏன் மரியாதை கொடுத்து தெரியுமா? நீங்க எலெக்ஷன் நிக்க போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல நீங்க பெரிய ஆள் ஆயிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். நீங்க எல்லாம் சிங்கம்னே. ஆமா, உங்க வீரத்தை பத்தி இந்த ஊர்க்கார பேரோடு தெரியுமா? நீங்க 2 மூட்டை நல்ல ஒத்தியில தூக்குவிய. சார மேல பெய்யும் போது அதை புடிச்சிட்டு மேல ஏறிடுவிய. 15 பேர் அறுபது வரும்போது வெட்ரா என்னைய அப்படி நெஞ்ச நிமித்தி காட்டுத வீரனா நீங்க. யார பாக்குறான்? அப்புறம் வரட்டுமா? வாங்க. சொல்லுதான் நம்புறான். அவன் போயிட்டா கையை இறக்குனே. இறக்கம்லடா, இறக்கி விடுறா. ஏண்டா அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிற? சத்தியமா இல்ல. இங்க வர்றா. கேலி கிண்டல் நையாண்டி நக்கல் ஏன எகத்தாளம் மொத்தத்தையும் நம்ம கிட்ட ஒப்பிச்சுட்டு போறான். ஆனா ஒருவேளை நம்ம அடி வாங்குறத பார்த்துருந்தா நமக்கு டீல விஷ வச்சு கொன்னு இருப்பான். டேய் சங்கரலிங்கம் வரா வெளியே. டேய் டேய் நீயும் உன் புள்ளைய பண்ண தப்பால எனக்கு தெரியாது நினைச்சியாடா? ஊருக்கு வர தலைவனா இருக்கலாம், பணங்காசை காட்டி ஊர் மக்களை ஏமாத்தலாம். ஆனா நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைக்க முடியாதா? உனக்கும் உன் பிள்ளைக்கு என்னைக்கு இருந்தாலும் சங்கு நான் தான்டா உழுவேன். இந்த 2 பேர்த்துக்கு பாறை கட்டாம தூங்க மாட்டேன்டா. டேய் இந்த ஊர்ல நடக்கிற தப்புக்கெல்லாம் நீதான் காரணம் எனக்கு தெரியும்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இவனுங்கெல்லாம் உனக்கு ஜாடரா தட்டுவானுங்க. எவனையும் சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறடா ஒரு நாள். யோ அவன் தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு போறான். நீங்க வேற கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க. போங்கயா. பண்ற தப்பெல்லாம் இவன் பழி தலைவர் மேலையா? அந்த பொண்ணை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. வர்மா வந்துட்டியாப்பா? கை கழுவிட்டு வா, அம்மா சோறு எடுத்து வைக்கிறேன்.
சாப்பிட்ருக்கேன். நீ சாப்பிடியா? நான் அப்புறம் சாப்பிட்றேன். பாத்துப்பா, இந்த தண்ணி குடி. வயசு பையன் உடம்பு மாதிரியா வச்சிருக்க? ஏன்பா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? வேதனை யாருக்கு தான் இல்லை சொல்லு? சங்கடமே இல்லாதவங்க தான் இங்க வாழணும்னா பூமியை தரிசாதான்ப்பா இருக்கும். ஊர் பெரியவங்களை பகைச்சிக்கிறது என்னைக்கும் நல்லதில்லை வர்மா. உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும். அப்போ எல்லாம் மாறுயா. புண்ணியத்தை பார்த்து பள்ளம் கொடுக்க தான் மேலே ஒருத்தன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஒன்றுத்துக்கும் உதவாத மண்ணை தான் ஒயாமல் கிளறணும். எதை வச்சாலும் பிடிச்சிக்கிற செம்மனுக்கு அது அவசியம் இல்லைப்பா. உனக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். வர்மா, தூங்கிட்டியா? கையை கூட கழுவாம தூங்கிட்டான். இது போன மாசத்துக்கு கணக்கையா? இது நெல்லு மூட்டைலாம் வந்த கணக்கையா? வாங்க துறையில உட்காருங்க. பரவாயில்ல நிற்கிறேங்க. அவ்வளோ தூரத்துக்கு நல்லவங்களா ஆயிட்டீங்களா நீங்க? பா சில்லற ஒரு 10,000 ரூபா கொடுங்கப்பா. டேய், 10,000 ரூபா உனக்கு சில்லற காசா? இந்த 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு சில்லற வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா உனக்கு? நானும் சில்லற வேலைக்காக தான் கேட்குறேன். பா பேசாம இந்த ஆளத்துக்கிட்டு ஒரு நல்ல லேடி அக்கௌண்ட் வச்சுக்கலாம்னா கேட்க மாட்டேன்றீங்களாப்பா. பாருங்க காசுல எச்சே தொட்டு வரம்பா. மச்சான் வாங்கடா. என்ன வீட்டில் சண்டையா? ஆமாம், பார்த்தாலும் வேலைக்கு போகணும் உயிரை எடுக்கிறது. அதான் நான் கேட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை பார்த்து வேலைக்கு போகணும்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் மச்சான், இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரு நாள் கேட்டதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாரு. உன்னை எத்தனை வருஷமா கேட்டிருப்பாரு. பாத்திரா மாப்பிள்ள, உங்க அப்பனை பார்த்து எங்க அப்பனும் கெட்டுற போறான்டா. ஓ, நம்ம மேக்கப் செண்பகமா? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும். ஒன்றும் இல்லை செண்பகம், இந்த பாட்டை பாடிதானே ராமராஜன் பால் கறந்தாரு. நீ கறக்கும் போது எப்படி பாடுவியா இல்லை ஆடுவியா? ஏய், ஊருக்கே பால் ஊத்துற, எங்களுக்கும் கொஞ்சம் ஊத்துறது. ஊத்துறேன், அதுக்கு நீங்க எல்லாம் சாகணும். தினம் குடிச்சு போட்டு இப்படியே வராங்க. எப்படி குடிச்சிட்டு ஆடிட்டு வருது பாரு. இப்படி காலங்காத்தால குடிச்சிட்டு வரியே, உருப்பிடுவியா சனியனு? அப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கு. கடவுளே, அந்த அம்மாவை நீதான் காப்பாத்தணும். போடுங்க, ரோட்ல போற ஒரு பொண்ணு கூட விட மாட்டேங்க.
தலை விதி மனுஷனா நீ? ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். கண்ணு மட்டும்தான் ஓப்பன் ஆகுது, லிப்பு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் ஒன்றும் பேசி பார்க்கட்டுமா? பாதியில் வந்துட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் ஓப்பன் பண்ணட்டுமா க்ளோஸ் பண்ணட்டுமாலாம் சொல்லக்கூடாது. முதல்ல 2 டீயை சொல்லு. வந்து உட்காரு. அண்ணே ஒட்டக பாலில் 2 டீயை போடணேன். ஏய் என்ன கிண்டல் பண்ணியா நீ? ஒட்டை பாலில் போடு, ஓணம் பாலில் போடுன்னு. அண்ணே ஒட்டக பாலில் டீ போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்குமேனு கேட்டேன். சரி ருசியாக 2 டீ போடணேன். ருசியா வேணும்னா உப்பு புளி மிளகா போட்டு கலக்கி கொடுக்கட்டா? ஏதாவது போட்டு தொலையா. கத்தாதரா, காசு கேட்ட போகிறான். இப்படி சத்தம் போட்டால் தானே அவன் காசு கேட்க மாட்டான். டீ பண்ணுறா வா. எதுக்கு இவன் வந்து பார்க்கான்? அதில் என்ன பூச்சி மருந்து அடிச்சிருக்கேன்? விளங்குவானா இவன்? கொண்டா கொண்டா சீக்கிரமா சாப்பிட்டு பாரு. சபா. வீட்டில் பல்ல விளக்கிட்டு இங்கே வந்து வாங்கி குடிக்க ஐயா. மனுஷனா இவன். இந்தா இதையும் கொண்டு கொடு. போய் காப்பி வாங்கிட்டு வா. ரொம்ப கேவலப்படுத்தா. காசு கொடுக்காத பேரோட காப்பி ஒரு கேடா. தலை விதியப்பா. ஒழுங்கா டீ போட்டா இவங்களுக்கு ஆகாது. இனிமேல் இவனுக்கு கடை பக்கமே வரக்கூடாது. இந்தா கழுவுன தண்ணி கொண்டு விடுறா. சூப்பர். போ சாப்பிட்டு பாரு. பிரமாதம். அண்ணே இவன் 20 வருஷம் கடை வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தானே ஒரு நல்ல டீயே போட்டு இருக்கிறான். ஆமாம் ஆமாம். இப்போ போட்ட மாதிரியே எப்பவுமே எங்களுக்கு மட்டும் இப்படித்தான் கொடுக்கணும். டீ ஒன்று போடுங்க. ஏப்பா மாப்பிள்ள குண்டு வாங்கிட்டு வரேன்னு போனேன், கடைசியில் ஓ வாயில யார் குண்டு வச்சது? மாமா அந்த வறுமை என்ன என் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு அடிச்சிட்டா மாமா. நான் அவனை சும்மா விட மாட்டேன். பசங்களாம் அவன் மேல கொலவெறியில இருக்கானுங்க. அவனுக்கு மட்டும் கொலவரியா இல்ல, எங்க அண்ணனும் கொலவரியா இருக்காரு. உங்க மாமனை கூட்டு போ, அவனுக்கு உண்டுலன்னு பண்ணிடுவாரு. சரிங்க. ஏய் இங்க வா. நான் என்ன உன்கிட்ட கொலவரியோடு இருக்கேன்னு சொன்னேன். ஏன்டா அப்படி காலங்காத்தால 7:30 இருக்கிற? ஏற்கனவே வைக்க பொருளை வச்சு மிதி மிதிச்சான்ல, மறுபடியும் என்னை கொண்டு அடி வாங்க வைக்க பாக்குறியா? ஊருக்குள்ள வெள்ளஞ்சலமா சுத்தினா பத்தாது, கலவரத்துல இறங்கினாதான் நீ எம்எல்ஏ ஆக முடியும். ஏய் அங்க கலவரம் வேணாம். நான் ஒரு அப்பு விட்டேன்னா இங்க கலவரம் நடக்கும். அது ஓ இஷ்டம். துட்டு தர மாட்டீங்க. வார கஸ்டமர் கட்டிடுங்க. என் வாழ்க்கையில மண்ணி விட பாக்கலாம். ஏய் எதுக்கு இப்ப பதற? யார் உனக்கு கஸ்டமர்? நீ என்ன ஆரிய பொண்ணு வச்சிருக்கியா, சரவண பொண்ணு வச்சிருக்கியா, வசந்த பொண்ணு வச்சிருக்கியா? ஒரு ஏரியாவுக்கு 7 கிலோ ஓப்பன் பண்றதுக்கு நீ வச்சிருக்கிறது ஒரு டீ கடை. அதுல டீ குடிக்க உட்காந்துருக்க 4 பேர் நாங்க தான். நாங்க 4 பேர் இங்க வந்து டீ குடிக்கணும்னு வச்சுக்க, இங்க ஒரு டீ கடை இருக்கிறதாவே எவன் நம்ப மாட்டாயா? அப்போ பொட்டாட்டி வந்து பேச சொல்லு. ஐயோ வீம்புக்கு வம்பு வளர்க்காதனே. இவங்கிட்ட இப்படித்தாண்டா பேசணும். அண்ணே கூலாயிட்டியானே. உனக்கு என்னடா வேணும்? ஒட்டகம்பால்ல 2 டீனே. இந்த கடை வேண்டாம் எனக்கு. அந்த ஊரை விட்டு போறேன்டா. சபாடா. எப்படியோ குண்டு போடாம ஒரு கடையை மூடிட்டோம். அடுத்த கடையை பார்ப்போம் வா. என்னப்பா அது பாலா? ஆமாம்மா, நான் தாம்மா தெரியாமல் தட்டி விட்டேன். இந்த செண்பகத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவில்லை. பால் சொம்ப நடக்கிற பாதையில் வைக்காதடி, ஓரமாக வைனா கேட்குறாளா? அதை ஏமா திட்டுற? நான் தான் கவனிக்கல. பொண்ணையே நீ தொலைச்சாலும் தொலைச்சது ஏன் மகனாச்சே. குறை பொண்ணு மேலே தான். சரிம்மா, நான் போய் செண்பகம் வீட்டில் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ம்.
உள்ள வந்துடுறதா? கதவை தட்டிட்டு வர்றதில்ல? பால் கீழே சிந்திருச்சு, அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. தேவியம்மா, ஆ சொல்லு செண்பகம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன செண்பகம், குளிச்சுட்டு தலையை கூட தவட்டாமல் அவ்வளோ அவசரமாக ஓடி வந்திருக்க? ரொம்ப முக்கியமான விஷயமா? கண்ணு தெரியாத நீ எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்ற. கண்ணு தெரிஞ்ச உன் பையன் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டான். என்னடி சொல்கிற? குளிச்சுட்டு வந்த என்ன பிறந்த மேனியோட பார்த்துட்டான் உன் பையன். என்ன சிரிக்கிற? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்? கொடியில கிடக்கிற சேலை காத்துல பறந்து கம்பத்துல சுத்தி இருந்தா கூட பொம்பளைன்னு நினைச்சு வேடிக்கை பார்க்குற இந்த ஊர்ல நிர்வாணமா நின்ன என்ன தலை நிமிந்து பார்க்காத உன் பையனை நினைச்சுதான். தேவியம்மா, உன்னை மட்டும் இல்லை செண்பகம், வேற எந்த பொண்ணையும் என் பையன் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டான். விவரம் தெரியாத வயசு வரைக்கும் தான் அவன் எனக்கு புள்ள. அதுக்கப்புறம் நான் தான் அவனுக்கு புள்ள. கல்லுன்னு பார்த்தா சிவலிங்கமே கல்லு தான். கடவுளா பார்க்குறவனுக்கு அந்த கல்லு கூட சிவலிங்கம் தான் செண்பகம். தலையில ஈர ரொம்ப நேரம் இருந்தா சளி பிடிச்சிட்டோம். சீக்கிரமா தவட்டு. உங்க மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவரு ஏன் காட்டுல கடந்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு? எங்க ஊர்ல குழந்தைங்களுக்கு அக்கி போட்டிருந்ததுன்னா எங்க பாட்டி பாட்டு பாடி தான் மருந்து போடுவாங்க. தானே தந்தானே தனதானே தந்தானே சின்ன சித்திரமே என் செல்ல பொக்கிஷமே மெல்ல நீ சிரிச்சா அந்த சொர்க்கம் சொக்கிடுமே சின்ன சின்னதா முத்துக்கள் புத்து காயங்களானதா உந்தேகம் பாட்டு படிச்சு போடும் மருந்தில் மாயங்களாகும் உன் சோகம் சின்ன சித்திரமே என் செல்ல பொக்கிஷமே மெல்ல நீ சிரிச்சா அந்த சொர்க்கம் சொக்கிடுமே. என்னோட மாமா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. தேவி, சாப்பிடு. வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? பேரன் தேவி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருறது தானே? அதுக்கெல்லாம் நேரம் வரலப்பா. இன்னும் 2 முறை போட்டா சரியா போயிடும். சரிம்மா. சின்ன சித்திரமே ஏன் செல்ல பொக்கிஷமே மெல்ல நீ சிரிச்சா அந்த சொர்க்கம் சொக்கிடுமே சின்ன சின்னதா முத்துக்கள் பூத்து காயங்களானதா உன் தேகம் பாட்டு படிச்சு போடும் மருந்தில் மாயங்களாகும் சோகம் சின்ன சித்திரமே ஏன் செல்ல பொக்கிஷமே மெல்ல நீ சிரிச்சா அந்த சொர்க்கம் சொக்கிடுமே. ஏ ராசாத்தி என்னமா பாடுறா? இவன் பிறந்த கொஞ்ச நாள்ல கல்லு குவாரியில வேலை செய்யும்போது வெடி வெடிச்சு கல்லு பட்டி இவங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் இவனை கண்ணுக்கு கண்ணா வச்சு வளர்த்தேன். இவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டான். இந்த கவர்மெண்ட்டில் பாத்ரூம் கட்டுறதுக்கு ஒரு டெண்டர் எடுத்திருக்கோம் இல்லையா? அதான் எந்தெந்த வீட்டில் பாத்ரூம் இல்லைங்கிறத பார்த்துட்டு ஒரு கணக்கெடுப்போம். அப்புறம் நம்ம செலவில் நாமளே கட்டி கொடுத்துருவோம். என்ன நான் சொல்லுது சரிதானே? என்ன வர்மா? என்னப்பா? நான் இங்க என்னடா தொட்டுக்க ஒண்ணு காணா? வருது. வந்துட்டியா?
கெட்டிக்காரன்டா. சியர்ஸ். எவன்டா வாங்கின சரக்கு? நம்ம முருகன் கிட்ட. ஏண்டா மாப்பிள்ள, இந்த வாத்தியார் பொண்ணு வசதி எப்படி? ஓ சூப்பர்ண்ணா. உங்க கண்ணில் பட்டா சும்மா விட்டுருவீங்களா? அருமடா. அவனுக்கு தெரியாத கண்டுபிடிக்க. பிடிச்சிட்டான்ல ஊத்து. மாப்பிள்ள, இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், பெரிய பார்ட்டி தான் உங்களுக்கு. நாங்க இருக்கோம். ஏய் அருமடா. என்னையா? சங்கர்லிங்கம் மண்டியை உடச்சிட்டமா. ஐயோ வர்மா, என்னையா சொல்ற? ஏன் அப்படி பண்ண? தம்பி, தப்பு பண்றவங்கள நாமளே தண்டிக்கணுன்ற இந்த எண்ணம் இந்த வயசுல வரக்கூடாதுப்பா. அதுக்கு தான் சாமி இருக்குல்ல. கண்ணு தெரியாத எங்க அம்மா கிட்ட இந்த ஊருக்காரங்க கண்டபடி நடந்துகிட்டப்ப எந்த சாமி வந்து பாத்துச்சு? சாமி, என் பையனை காப்பாத்துங்க சாமி. அவங்க எல்லாம் வந்து இவனை ஏதாவது பண்றதுக்குள்ள உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க சாமி. அம்மா நான் போக மாட்டேம்மா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். பார் வருமா, உனக்கு அம்மா மேல நிஜமா பாசம் இருந்தா சாமி கூட போகணும் சொன்னா கேளுடா. தேவி, நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? சாமி, என் பையன் என் கூட இருக்கிறத விட உங்க கூட மலையில மறைவா இருக்கிறது தான் இப்போதைக்கு முக்கியம். இங்க பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நானே கூப்பிடுறேன், அப்ப வந்தா போதும். அவங்க யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க சாமி. நான் போக மாட்டேம்மா. சொன்னா போடா. வேணாமா. அப்புறமா சாமி கூட போனவன் சாமி கூடயே இருந்துட்டான். எங்கள் பாட்டுக்கிட்ட கற்றுக்கிட்ட பாட்டு இந்த ஊருக்காக நான் இன்னும் பாடிக்கிட்டே இருக்கேன். யோ, உன் மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு நீ பாட்டுக்கு பார்த்துட்டு அமைதியா போயிட்ட. வேற என்ன செய்ய சொல்ற? தெரியாம பார்த்துட்டேன், தப்பா நினச்சிக்காத, நான் பார்க்க போறதானே, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் பேச தெரியாது. நீ சொல்றது நடக்கவும் நடக்காது. ஏன் நடக்காது? காவி வேட்டி கட்டிட்டா கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இதை பார், எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. என்னோட வாழ்க்கை வேற. நீ உள்ள வரணும்னு நினைக்காத. ஆனா உங்க அம்மாவுக்கு உன்னை ஒரு குடும்பஸ்தனை ஆக்கி பார்க்கணுன்னு மனசு கடந்து ஏங்குது. அந்த கண்ணு தெரியாத அம்மாவோட கனவை கலைச்சிடாத. விவரம் தெரியாத வயசுக்கு முன்னாடியே அம்மாவை இழந்தவனா. அம்மா இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். உன் அம்மாவையே அம்மான்னு கூப்பிட்டு அவங்க கூட காலத்துக்கு ஒரு ஆசைப்படுறேன். ஏனோ ஏனோ என் நெஞ்சோ உன்னை தேடுதே, காதல் என்று சுகமா என்ன தீண்டுதே. ஏனோ ஏனோ என் நெஞ்சோ உன்னை தேடுதே, காதல் என்று சுகமா என்ன தீண்டுதே. உயிரே நீதான் என்னுள் வந்து சேர்ந்திடமா, மௌனம் ஏனோ தனிமரமா மனசு ஏங்குதடா. ஏனோ ஏனோ என் நெஞ்சோ உன்னை தேடுதே, காதல் என்று சுகமா என்ன தீண்டுதே. என் புள்ள என்னையே நீ தேடி வர, ஊருக்கே ஓரமாக நான் இருக்க. என்னத்தை கண்டு என்ன நீ ரசிக்க. தாய் போல என்னத்தானே பார்த்தவன் நீ, ஆழமான்பு உன்னில் உள்ளதடா. ஒதுங்கித்தான் போனா உசுர உள்ளதடா. வேணாண்டி புடிவாதம், போயண்டி தொலை தூரம்.
தேடாத என நாளும் போடாத கடிவாளம் மனசுக்குள் ஏறும் இல்ல விலகித்தான் போய புள்ள நாளெல்லாம் ஏத வெப்ப பார்க்கலையா பிடிவாத ஓ மனசு மாத்துவையா ஏனோ ஏனோ என் நெஞ்சம் உன்னை தேடுதே காதல் என்று சுகமா என்ன தீண்டுதே ஆத்தாடி காடு மலைய இருப்பு உசுருக்குள் காயம் தச்சு நோகுரண்டி ஊருக்கு ஒதுங்கி நின்னு வாழுரண்டி அன்பே உன் தாயுக்கும் நான் துணையாவ கண்ணுக்கு கண்ணாகத்தான் நாயிருப்பேன் என்னாலும் மாறாமத்தான் பாசம் வைப்பேன் அனல் போல என் வாழ்க்கை அதில் என்ன புது சேர்க்க பனி போல உன் வார்த்தை இதமாக என்ன மாத்த வேற எதுவும் தேவையில்லை உன் வார்த்தை போதும் புள்ள நீ வாழும் நெஞ்சில் சுகம் ஏறுதடா ஏமானம் ஜில்லுனுதான் தூரதடா ஏனோ ஏனோ என் நெஞ்சம் உன்னை தேடுதே காதல் என்ற சுகமா என்ன தீண்டுதே உயிரே நீதான் என்னுள் வந்து சேர்ந்திடவா மௌனம் பேச இரு மனசும் ஒன்றா கலந்ததடா ஏனோ ஏனோ என் நெஞ்சம் உன்னை தேடுதே காதல் என்று சுகமா என்ன தீண்டுதே அண்ணே எனக்கு டைட்டா இருக்கு இனிமேட்டு என்னால ஒரு அடி கூட எடுத்து டேய் உன்னால மட்டுமா என்னாலையும் தான் இதுக்காக தூக்கிறதுக்கு ஆளா வைக்க முடியும் இதுக்கு தான் 60 ரூபா சரக்குலாம் அடிக்க கூடாதுங்கிறது ஏதாவது வண்டி வந்தா மடக்குனே மடக்கு வந்து பாரு வெள்ள வண்டி ஸ்டாப் தேர் ஸ்டாப் தேர் ஸ்டாப் தேர் ஸ்டாப் தேர் என்னடா பண்ற கதவு திறந்து உள்ள உட்காரலாம்னே டேய் இது பேனட்ரா உள்ள உட்கார்ந்தா புகஞ்சு போயிடுவேன் அப்ப இது கதவு இல்லையா தம்பி நான் கொஞ்சம் ஓவரா ஊற்றிக்கிட்டோம் இவனை கொஞ்சம் ஊட்டத்தூர் ட்ராப் பண்ண முடியுமா ஏண்டா ஊட்டத்தூர்ல நின்றுக்கிட்டு ஊட்டத்தூர் போகணுமா ஏறு ஓகே நான் டோரை கொஞ்சம் திறந்து விடுப்பேன் அண்ணே நீ மட்டும் முன்னாடி நான் மட்டும் பின்னாடியா ரெண்டு பேரும் சேர்ந்து பின்னாடி ரொம்ப ஜாலியா போவோம் வா 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 இந்தா இங்கே இரு. வண்டியை பார்த்து விட்டு என்ன மண்லாரியா ஓட்டுற அது புஷ்கினி எடுக்கிறா அண்ணே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குண்ணே சரி விடுற அடுத்த தடவை நல்ல இனோவா வண்டியை பார்த்து நிப்பாட்டி லிஃப்ட் ஏறி போடு அது இல்லைண்ணே 25 வருஷமா அரசியல் இருக்கிறியா ஒரு ஓட்டர் பைக்காவது வாங்கியிருக்கிறியா பாரு ஒரு செக்யூரிட்டி ஒரு கார் வாங்கி ஓட்டுறோம் எப்ப செக்யூரிட்டி தண்ணி எடு அது இருக்கட்டும் போற வயல ஒயின் ஷாப்ல நிறுத்தி ஆளுக்கு ஒரு கட்டிங்க போட்டு அப்படியே பக்கத்து கையில் ஆம்லெட் சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு ஆப்பாயில் எனக்கு புல் பாயில் ஓகே எப்போ செக்யூரிட்டி அந்த டாஸ்மார்க் வந்தா லெஃப்டில் ஓரமாக இருப்பா நிறுத்து சிகரெட்டா ஏப்பா செக்யூரிட்டி தம் அடிப்பியா ஒரு சிகரெட் இருந்தால் கொடு இல்லை பார்க்குறேன் கோட்டர் வாங்குவோம்ல அரை பாக்கெட்டாக வாங்கி தரேன் சிகரெட் கொடு கொடுப்பா வாங்கி தரோம் செக்யூரிட்டி ஃபயர் சர்வீஸ் இருக்கிறத நிறுத்து வண்டியை நான் லுக்கு விடுறேன் சிகரெட்டு கொடுத்து நெருப்பு யார் கொடுப்பா அதான் ஃபயர் ஸ்டேஷன் நிப்பாடி சொல்கிறோம்
அண்ணே கை நீட்டி சுதந்திரமா உட்காரலன்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தர் இருக்கான். யாருடா அவன்? இவனா செக்யூரிட்டியோட அசிஸ்டண்டா இருக்கும். வண்டி பழைய வண்டி இல்லை, எங்கேயாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா தள்ளி விட ஒரு ஆள் வரும்ல. செக்யூரிட்டி எவ்வளோ நேரம் தீப்பிடி கேட்டுருக்கேன். தீப்பிடி கொடுப்பா போடுறோம். ஏப்பா அந்த ஏசியை கொஞ்சம் ஏற்றி வை. அதான் ஒரே பழக்கமா இருக்குது. ஏற்றி ஏற்றி ஏசி ஏற்றி. என்ன முறைக்கிற அண்ணன் யார் தெரியுமா? அண்ணனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் போனை போட்டு ஏசி டிசி வர வச்சு அடிச்சு அடிச்சு விளையாடுவாரு. விட்றா விட்றா விட்றா. உனக்கு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி அண்ணனை பற்றி பெருமையாக பேசுறதே வேலையாக போச்சு. சும்மா வேணேன் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுப்பா. என்னென்ன செக்யூரிட்டி கையில தொங்க வச்சுக்கிறேன் சொல்றல. உனக்கு விஷயமே தெரியாதா? பேங்க்ல லோன் வாங்கிடுவாங்க. லோன் கட்ட முடியல வச்சுக்க, வெக்கமான தாங்க முடியாம அண்ணே நம்ம தானே கௌரவமானவங்க. எப்படி சொல்ற? வண்டி வாங்காம டிவி கட்டாம சும்மா ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஏய் உங்க ஊர் வந்துருச்சு, இறங்குங்கடா. ஏய் இறங்குடா, சீக்கிரம் இறங்க. ஏய் இறங்கி வாடா. இவ்வளவு தூரம் வந்த வரைக்கும் வீட்டு வாசல் இறக்கி விட்டுருக்கலாம். சபா அம்மா தேங்க்ஸ் பா செக்யூரிட்டி. ஏய் நில்லுடா. என்ன போடா வாடான்னு மரியாதை எல்லாம் பேசுறேன். ஏண்டா போதையில இருக்கும்போது செக்யூரிட்டியா தெரியுது, போதை தெரிஞ்ச உடனே போலீஸ் தெரியுதா? அவன் தாங்க லிஃப்ட் கேட்க சொன்னாங்க, அவன் தாங்க செக்யூரிட்டி சொன்னாங்க. போரட்டா போட போட்டு கைதி டிஜி அடிச்சு ஏதாவது செய்யணும்டா. நம்ம மேல கையை வச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு காட்டணும்டா. மாமா அவன் வரான் பாரு. டேய் வாங்கடா. டேய் மாப்பிள்ள கட்டையடுறா. மாமா போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ணுறதை பார்த்து நாளைக்கு ஊரே அலறணும் மாமா. ஜாலியா சுத்தி இருந்த பசங்களை இப்படி கழுத்து எடுத்து போட்டுட்டானையா. கண்ணால பார்க்காம எதையும் சொல்லக்கூடாது தெரியுமில. என்னத்தையா பார்க்கணும்? அன்னைக்கு தெருவுக்குள்ள போது நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சானே, அன்னைக்கு சத்தம் தான் நம்பியிருப்பியா? சுய தட்டி கேட்டு இருந்தா இப்போ நடந்துருக்குமா? அவன் தான் தலைவர் வீட்டு முன்னாடி கண்டபடி திட்டினானே. அன்னைக்கு எல்லாம் வெடி தானே பார்த்தீங்க, தலைவர் உட்பட. எப்படியா நடந்தது? ஐயா பார்த்தது யாரும் இல்ல, ஆனா நிச்சயமா வர்மன் தான் இதை செஞ்சிருப்பான். சும்மா உட்கார்ந்து இருந்தவங்கள 4 நாளைக்கு முன்னாடி கொலவரியில அவன் தாங்க அடிச்சான். அறுத்துருவன்னு அன்னைக்கே சொன்னா, செஞ்சிட்டாங்க. சொல்லியா சார், குளத்துல 4 பசங்க செத்து கிடக்கிறதா தகவல் வந்தது சார். வந்து பார்த்தேன். 4 நாளைக்கு முன்னாடி அந்த பசங்களுக்கும் வருமனுக்கும் சண்டை நடந்ததா ஊர்ல இருக்கவங்க பேசிக்கிறாங்க. என்னையா சொல்ற? ஊர்க்காரங்களாம் வருமன் தான் அடிச்சு கொண்டதா சொல்றாங்க சார். சரி சரி, நீ வெயிட் பண்ணி அங்கேயே இரு, நான் வரேன் இப்ப. ஓகே சார். செத்து போயிட்டானுங்கண்ணே. போலீஸுக்கிட்ட நீ தான் அடிச்சு கொண்டதா ஊருக்காரெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்கண்ணே. உன் கூட எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கழிச்சிட்டியடா. அந்த பொண்ணு கற்பழிச்சு கொண்டதா இவன் தான் சார். சங்கர்லிங்கத்தையும் அவன் பையனையும் ஏன்டா கொண்ட? குடிக்க போன இன்ஸ்பெக்டர் கூட கொண்டுட்டான். ஐயா என் புள்ள ரொம்ப நல்லவங்க, எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயா என் புள்ள நல்லவங்க, என் புள்ள நல்லவங்க.
யாரு ஊருக்கு புதுசா இருக்கு? நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரு. சரி. வருமனையும் வருமன் அம்மாவை பற்றியும் ஊருக்குள்ளே விசாரிக்கலான்னு வந்திருக்கேங்க. தேவி அம்மாவும் செண்பகமும் இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் இந்த ஊரில் இல்லை. தலைவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கணக்கு புள்ள இப்போ பக்கத்து ஊரில் இருக்கிறாரு. வேணும்னா அவரை போய் பாருங்க. சரி, வரேன். ரொம்ப நன்றிங்க. சண்முகம் வீடு அது. அதான் அந்த வீடு. சார் சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். தூக்கு தண்டனை கைதி வருமனை பற்றி. அவனை பற்றி என்ன சொல்லணுமோ எல்லாம் கோர்ட்டில் சொல்லியாச்சு. இனி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல கிளம்ப வாங்கிருந்து. சார், நான் இப்போ என்ன கேட்டேன்னு பதறீங்க? நீங்கள் பதறதுலே தெரியுது ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்கன்னு தெரியுது. எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆமாம், என்ன கேள்வி கேட்க நீங்கள் யாரு? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அதான் உங்களுக்கு நல்லது. போகிறேன் சார். நான் போகிற மாதிரி உண்மையும் சத்தியமும் போயிடாது. நான் வருமனை ஜெயிலில் பார்த்தேன். இதை அவன் பண்ணியிருப்பானான்னு நினைக்க தோணுது. அவன் அரெஸ்ட் பண்ண எஸ்பி இதே தான் சொல்கிறாரு. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதா சட்டம். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்கிறதுனால உண்மை பொய்யாயிடாது. அது என்ன உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா அவனை தூக்குல இருந்து கூட காப்பாத்தலாம். நான் வரேன். சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். வீட்டு பக்கத்தில் யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு திட்டி அனுப்புனேன். இங்கே கூட வேணாம் சார், கொஞ்சம் அந்த பக்கம் போயிடலாம் சார். வாங்க சார். சரி, வாங்க வாங்க வாங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்களை யார் ஃபாலோ பண்றா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஆமாங்க, இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் கோர்ட்டில் கூட எந்த உண்மையும் சொல்ல முடியாமல் போயிடுச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே வருமனுக்கு எதிராகவே அமைஞ்சிருச்சு. ஊரே அவன் செஞ்சான்னு சொல்கிறப்ப நான் என்னங்க செய்ய முடியும்? அதையும் மீறி ஏதாவது செய்யலாம் நினச்சா அவங்க மெட்டலுக்கு பயந்து என்னால் எதுவும் செய்ய முடியலைங்க. சரிங்க, உண்மையிலேயே என்ன நடந்தது? தலைவர் பையனுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் கஞ்சா, குடி, பொண்ணுங்க இதுதான் பொழப்பா இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அவனுங்க வெளியூர் போயிட்டு வரும்போது ஏய் மச்சான், இன்னைக்கு செம என்ஜாய் பண்ணடா. சியர்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மச்சான். மச்சான், போதை ஓவர் ஆயிடுச்சு மச்சான். வண்டி எப்படி போகுதுன்னே தெரியல மச்சான். ஏன் ரோடு போட்டானே தெரியல, கோணலாம் போகுது. மச்சான் பார்த்துடா. ஏய் நிறுத்து 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 மச்சான், நிறுத்துடா. ஏய் மாப்பிள்ள, ஏய் இங்கே பாருடா. எத்தனை நாள்ரா வச்ச இடத்துல வைக்கிறது கைய? தூக்குடா அவள. அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்ல இருந்து நேராக தலைவர் வீட்டுக்கு வந்தார். வணக்கம் தலைவரே. நம்ம ஊர் குளத்துல ஒரு பொண்ணு செத்து கிடக்குது, யாருன்னு தெரியல. நானும் கேள்விப்பட்டேன். அது விஷயமா நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். மேலே வா, பேசுவோம். வா. நீ கீழே இரு. சரிங்க. இந்த நாய் தான் ஏன் பண்ணியிருக்கான்? ஆசைப்பட்டதோட ஆளா இல்லை, கொலை பண்ணியிருக்கான். அட விடுங்க தலைவரே, நீங்க வயசுல பண்ணாததையா தம்பி பண்ணிடுச்சு. இது என்ன புதுசா? நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இதை எப்படி பண்ண போறேன்? அதான் ஊருக்குள்ள உங்களுக்கு ஒருத்தன் தொந்தரவு கொடுக்குறான்னு சொன்னீங்கல்ல, பழைய அவமேல தூக்கி போட்டா போச்சு.
வர்மனை தாங்க சொல்றேன். சரி முடிச்சுடு. வரேன் தலைவரே. நீ பண்ண இந்த காரியத்துக்கு 5 லட்சம் அளவெடி. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் காசை வாங்கிக்கிட்டு கடமையை வித்தது தான் நடந்த எல்லா கொடுமைக்கும் ஆரம்பம். அதுக்கப்புறமா இவங்கள நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சரி, அப்ப அந்த 4 பேரையும் கொன்னது வருமன் தானே? பாப்பா, உன் பேர் என்ன? அவகிட்ட என்னடா கேட்குறது? ராஜா மலைக்கு தானே போற? உன் பேர் மயிலா இல்லை குயிலா? மல்லிகா. அதனால தான் அங்கே வர்றப்ப வாசனை இங்கே தூக்குதோ. தனியாக தானே போற? துணைக்கு மாப்பிள்ளைய அனுப்பி விடுறேன், கூட்டிட்டு போறியா? செருப்பு பிஞ்சிரும். அந்த பையில என்ன பாடுறா மாப்பிள்ள? மாப்பிள்ள டேய் சைடு டிஷ் எதுவும் இருக்கா? மதிக்க மாட்டேன். என்னாச்சுமா? அவனுக்கு என்ன பண்ணானுங்க? தப்பு தப்பா பேசி கன்னடத்துல கை வைக்கிறாங்கன்னு. பத்திரமா நீ வீட்டுக்கு போ, நான் அவனுங்களை பார்த்துக்கிறேன். காட்டு வழியா வந்த அந்த பொண்ணை கலாட்டா பண்ணதுக்காக தான் வறுமை அந்த 4 பேரையும் அடித்தான். அவங்கள விரட்டி விரட்டி அடித்தது அந்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. வறுமை தான் அவங்கள அடித்து கொண்டான்னு ஊரே முடிவு பண்ணிடுச்சு. வணக்கங்க. எத்தனை லோடு போயிருக்கு? 10 லோடுங்க. பார்த்தேன்னு. சரிங்க. சொல்லியா தலைவரே, நான் சொன்னல மெட்ராஸ் பத்தி. இப்போ அதுக்கு என்ன? அவங்க வந்திருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஓ, நான் அங்கே வீட்டில் இல்லையா, இங்கே கிறிஸ்டரில் இருக்கேன். ஒன்று பொண்ணு, நான் அங்கேருந்து குவாரிக்கு வந்துடுறேன், நீ அவங்கள கூப்பிட்டு அங்கே வந்துடு. ஓகே தலைவர். சரியா? சரி தலைவர். ஒரு நாள் வெளியிலேருந்து 4 பேரை இன்ஸ்பெக்டர் குவாரிக்கு கூட்டிட்டு வந்தார். வணக்கம் தலைவரே. நான் சொன்னல இவங்க தான். இவங்கெல்லாம் யாரு? இங்கேயும் கூட்டி வந்திருக்கு. தலைமறைவா தங்க இடம் வேணும்னு தலைவரை கேட்டார். முடியாதுன்னு முதல்ல மறுத்த சங்கரலிங்கத்தையும் ஏதோ பேசி காசை காட்டி மயக்கிட்டாரு. சரி வா. என்னையா சொல்ற நீ? நாங்கள் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நீ இவங்களை கூட்டியாந்து மாட்டி விட்டு பெரிய குற்றவாளி ஆக்கிடுவ போல இருக்கு. தலைவரே, அவங்க கொள்கைக்கு கொலை பண்றவங்க, நீங்க குஷிக்கு கொலை பண்றவங்க. மாட்டினா தண்டனை 2 பேருக்கும் ஒண்ணுதான் தலைவரே. நாம என்ன சும்மாவா பண்ண போறோம்னு நினைக்கிறீங்க? பெரிய அமௌண்ட் பேசியிருக்கேன் தலைவரே. என்னமோ சொல்ற, அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்கல்ல? அதெல்லாம் கன்ஃபார்ம் தலைவரே, பேசிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி வா. இந்தாங்க தலைவரே, இது வெறும் அட்வான்ஸ் தான். பேலன்ஸ் போகும்போது ஃபுல் செட்டில்மெண்ட். என்ன இன்ஸ்பெக்டர், மொத்தம் எவ்வளோ இருக்கும் அதில்? அவங்க எண்ணி பார்க்கலையா? நம்மள எண்ணிக்க சொல்லிட்டாங்க. என்ன தலைவரே, சந்தோஷம் தானே? அட, இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் வர சொல்லுங்க. அமௌண்ட் மட்டும் கரெக்டாக வந்தால் போதும். கொடுங்க. அதெல்லாம் விடு, இவங்க இங்கே இருக்கிறதால பிரச்சனை வராதில்ல? அதெல்லாம் ஒன்றும் வராது தலைவரே. அவங்க போகிற வரைக்கும் தங்கறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கொடுத்தா போதும். மற்றபடி வேற எதுவும் வேண்டாம் தலைவரே. இவங்க இங்கே இருக்கிறத யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிட்டா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்களே கண்டுபிடிக்காத மாதிரி தான் நாங்கள் இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மோட்டார் ரூமில் தங்க வச்சிரு, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே தலைவரே.
தலைமறைவாக தங்க வந்தவங்க திருநங்கைங்க வேஷத்தில் ஊருக்குள்ளே தெரிஞ்சு மக்களோட மக்களாக பழகி எந்த சந்தேகம் வராமல் நடந்துக்கிட்டாங்க. மாமா அவன் வரான் பாரு. வாங்கடா டேய். மாமா போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்றதை பார்த்து நாளைக்கு ஊரே அலறணும் மாமா. டேய் மாப்ள, இவன் இங்கே தான் இருக்க போகிறான், அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இவங்கள பார்க்கலாம்டா. இவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குடா. மாமா உனக்குமா? உங்களுக்குமா? மாமா எனக்கும் ரொம்ப நாளாக அந்த இடத்த பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு மாமா. எந்த இடம்டா? அவங்க தங்கி இருக்காங்கல்ல அந்த இடம் தான். பின்னாடியே போய் ரூமுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வருமனை அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த அந்த 4 பேரும் உண்மை என்னன்னு தெரியாம விளையாட்டா உண்மையான திருநங்கைகள் நினைச்சு அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. அப்ப ஹலோ நாங்கள் இங்கே சேஃப். அங்கே சிட்டிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் அங்கே வந்துடுறோம். நாங்கள் இங்கேருந்து வர்றப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் இங்கே உயிரோடு விட்டுட்டு வர மாட்டோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. சும்மா ஏய் வெளில வாங்கடா. ஏய் நாங்க யாருன்னு தெரியுமாடா? என்னோட வேலையே ஒவ்வொரு க்ரஷருக்கும் போய் லோடு கணக்கெடுக்கிறது தான். அப்படி போனப்ப யோ உங்களால ஒரு பிரச்சனையும் வராது நம்பித்தானையா நான் உங்களை தங்க வச்சேன். இப்படி 4 பேரை கொண்டுட்டு வந்து நிக்கிறீங்க. எல்லாம் உண்டால வந்ததுயா. காசுக்கு ஆசைப்பட்டு உன் பேச்ச கேட்ட பாரு, அதுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கிறேன். ஊரே கொதிச்சு போயிருக்கு. நீங்க தான் தெரிஞ்சிச்சு உங்களை சில்லு சில்லா செதுக்கிடுவாங்க. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சி பழி அந்த வர்மன் மேல போடல, அதே மாதிரி இதையும் பூசி முழுகிடுவான். அவ்வளவுதானே? சும்மா கத்த வேணாம். நாங்கள் யாருன்ற உண்மை அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் கொன்னோம். காசு வாங்கும்போது மட்டும் சிரிச்சுட்டு வாங்குனீங்கல்ல, பிரச்சனைனா நீங்கள் தான் சமாளிக்கணும். ஏய் எங்க ஊர் பசங்களை கொண்டுட்டு என்கிட்ட நக்கலா பேசுற நீ? காசு வாங்கினதே உன்னை தங்க வைக்கிறதுக்கு மட்டும்தான், கொலை பண்றதுக்கு இல்ல. இப்ப உடனே ஊரை விட்டு காலி பண்ணல, நடக்கிறதே வேற. தலைவரே கொஞ்சம் அமைதியா இருக்க, பேசிக்கிறோம் தலைவரே. யோ என்ன அமைதியா இருக்கிறது பா. இந்த நாயங்களை ஊருக்காரங்கிட்ட சொன்னா அவங்க பார்த்துப்பாங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. என்னப்பா எங்க வந்து என்ன பண்றீங்க? தலைவரே ஒரு நிமிஷம் வாங்க தலைவரே. தலைவரே இப்ப நம்ம அமைதியா போறதா நமக்கு நல்லது. இல்லைன்னா எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். இப்ப செத்தாங்களே அந்த 4 பேர், அவங்க எப்படி செத்தாங்கன்னு ஊருக்காரன் கேட்டா என்ன சொல்லுவேன்? அங்க ஏற்கனவே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வர்மன் தான் ஊரே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பழியை அவன் மேல தூக்கி போட்டுருவோம். அவங்களோட சேர்ந்து நாமளும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. தலைவரே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் தலைவரே. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மேட்டரை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
இவங்க கோவத்தில் ஏதாவது போட்டு கொடுத்துட்டா நாங்கள் தான் மாட்டணும். ஆர்டர் வர வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து எங்கேயும் வெளியில் போக முடியாது. அதுக்கு இவங்களையும் இப்போ கொல்ல போறீங்களா? நாங்கள்ல, நீங்கள் தான். நானா? என்னாலலாம் முடியாது. நான் எப்படி? பேமெண்ட் டபுள். அந்த பேலன்ஸும் உங்களுக்கு தான். முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க. என்ன ஓகேவா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையா தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு நாள் உங்களுக்கு சாவுக்கு நாள் குறிக்கிறேன். என்னப்பா அவன் பாட்டு பேசிட்டு போறான், நீங்க பாட்டு சும்மா இருக்கீங்க? பலசாலியாக இருக்கிறது முக்கியம் இல்லடா, புத்திசாலியாக இருக்கணும். இப்போ நீ வண்டி எடு. செல்லம், நான் அங்கே தான் வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா ஒரு வேலையை கொடுத்துட்டாருடி. கோச்சிக்காதடி செல்லம், நாளைக்கு வந்து பார்த்து. எங்கே போகிறேன் மாமா? மச்சான், செல்லம் வரான். ஃபோனை வை. ஏய் என்னடா மறைக்கிற? ஏய் உன்னதான் கேட்குறேன், என்னடா மறைக்கிற? ஐயா ஐயா ஐயா, என்னையா? ராஜாமலையில தலைவர் பையனையும் மர்ம கொலவெறியில் அடிச்சிட்டு இருக்காங்கய்யா. சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கய்யா. வாங்கய்யா. நீ போய் ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரையும் ராஜாமலை கூட்டு வந்துடு. சரிங்கய்யா. வந்துடுறேன். சரிங்கய்யா. வரமே, என் பையனையும் அவன் ஃப்ரெண்டையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காயா. நான் தப்பிச்சுட்டு வந்துட்டாயா. என் பையன் என்னன்னு தெரியலையா, போய் காப்பாத்தியா. வேணா விதைச்சவன் வேணா இருப்பான் தலைவரே, அது தெரியாதா உங்களுக்கு? அது இதுதான்.
கூட இருந்தே கழுத்தறுத்துட்டியடா. அம்மா உன்னை விட மாட்டான்டா. காசுக்காக அது வரைக்கும் கொலைக்கு உடந்தையா இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸ்ட்ரா பணத்துக்கு ஆசைப்பட்டு தலைவரையும் அவர் பையனையும் கொலை பண்ணவும் துணிஞ்சிட்டான். பண்ணது அவன். பழி வழக்கம் போல வருமன் மேல. வர்மன் தான் கொலை பண்ணான்னு ஊர்க்காரங்களை சுலபமாக நம்ப வச்சுட்டான். எல்லா கொலைகளையும் வர்மன் தான் பண்ணியிருக்கான்னு ஊர்க்காரங்களும் அணித்தரமாக நம்பிட்டாங்க. நியாயமா தலைவரை கொண்டுட்டாங்க. எப்போ பிடிப்பீங்க? யாரையா முதல்ல தகவல் சொன்னது? நான் தான் சொன்னேன் சார். அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியா? ஓகே சார். ஏப்பா, அவன் ரொம்ப கொலவெறி பிடிச்சி தெரிஞ்சிட்டு இருக்கான் வர்மன். அதனால யாரும் எங்கேயும் தனியா தெரிஞ்சிட்டு இருக்காதீங்க. அவனை பிடிக்கிறதுக்கு நான் மேலிடத்துல பேசி பெரிய போலீஸ் போர்ஸ் வர வைக்கிறேன். பாடியை க்ளோஸ் பண்ணுங்க. கிளியரன்ஸ் முடிகிற வரைக்கும் பாடியை யாரும் டச் பண்ணாம பாத்துக்கோங்க. ஏட்டு வயா. அந்த பொண்ணை கொண்டது, அந்த 4 பேத்தையும் கொண்டது, தலைவர் பையனை கொண்டது, சரிங்க சார். எல்லாமே அவன் தான் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. சரிங்க சார். அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸில் சொல்லி அவனை பிடிக்க பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வேணும்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடு. அவனை பிடிக்கிறதுக்கு எதுக்கு சார் பெரிய போலீஸ் ஃபோர்ஸ்? நம்மளே பிடிச்சிடலாம் சார். சொன்னதை செய்ய சார். எல்லாத்தையும் பூசி முழுகிட்டு பணத்தை வாங்க சந்தோஷமா இன்ஸ்பெக்டர் அங்கே வந்தான். ஆனால் அங்கே நீங்க சொன்ன மாதிரி தலைவர் பையனையும் போட்டுட்டேன். ஏற்கனவே நீங்க 4 கொலை செஞ்சதையும் இந்த பழியும் வர்ம மேல போட்டு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டேன். அவன் பெரிய சீரியல் கில்லர்னும் அவனை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேணும்னு சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா எங்க பிளானு எங்களை பத்தி தெரிஞ்ச யாரும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு. அதான் உங்களை பத்தி விவரம் தெரிஞ்ச தலைவர் பையனை போட்டு தலையாச்சே. வேற யார் இருக்கா? இதுவும் வருமா மேலதான்னு இந்த ஊரே நம்பும். குட் பை. தெரிஞ்ச இவனா கொல்லாம விட்டா எப்படி? இவனை இப்ப கொன்னா நம்ம போட்ட பிளான்லாம் மாறி போகும். செத்த மத்தவங்க எல்லாருமே வர்மாக்கு ஒரு வழியில எதிரிதான். ஆனா இவன் வர்மாக்கு வேண்டப்பட்டவன். இவனை இப்ப கொன்னா தேவையில்லாம நம்ம பிரச்சனைக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரி ஆயிரும். இவன் பயந்தாங்கோலி. இவனை மிரட்டினாலே போதும். மத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி யாருக்கிட்டையும் வாய் திறக்க மாட்டான். என்னடா? சொல்ல மாட்டேன். அது இவனை போட்டுருங்க. இங்க பார், உன்னை கொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அது இல்லாமல் நீ ரொம்ப நல்லவன். உன்னை ஒன்றும் பண்ணலை. இங்கே பார்த்ததை இங்கேயே மறந்துடு. ஓடு. இனி இதை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்ன நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். போ. இவனை இப்ப கொல்லாம விடுறதுதான் நல்லது. ஊர்ல நம்ம மேல சந்தேகம் வராது. அதனாலதான் இவனை அவங்க மிரட்டலுக்கு பயந்ததாலையும் ஊர்க்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா வருமனுக்கு எதிராக இருந்ததாலையும் என்னால எதுவும் செய்ய முடியல. இப்போ கூட அவங்க என்ன கண்காணிக்கிறாங்களோங்கிற பயத்துல தான் உங்களை தனியா இங்கே கூட்டு வந்திருக்கேன். ஏண்டா இப்படி பண்ண? என்கிட்டயாவது உண்மையை சொல்றா. என்னடா நடந்துச்சு?
என்னாச்சு? உன் கூட எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கழிச்சிட்டியடா. சங்கர்லிங்கத்தையும் அவன் பையனையும் ஏன்டா கொன்ன? செத்துட்டாங்களா? என்ன சொல்ற? ஒரே சொல்லுதுடா நீ தானே. இதனால் வரைக்கும் உன்னை சந்தேகப்பட்டவங்க எல்லாம் இப்போ உனக்கு எதிராக திரண்டு நிக்கிறாங்க. நான் யாரையும் கொல்லலையே. ஐயோ நீ தான் சொல்ற பண்ணலன்னு. ஆனா மொத்த பேரும் உனக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. போலீஸ் வரதுக்குள்ள எங்கேயாச்சும் கிளம்பு. நான் தான் சொல்றேன்ல எந்த தப்பு பண்ணலேன்னு. எவனோ செஞ்சதுக்கு நான் எதுக்கு ஓடி போகணும்? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக இதையாச்சும் பண்ணு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன், எங்கேயாவது போயிடு. உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நீங்க இந்த கிளம்பு. தலைவர் பையனை கொண்டது இவன் தாங்க. எல்லாம் தூக்குல போடக்கூடாது சார். நடு ஊர்ல கட்டி வச்சு கல்லாலே அடிச்சு போடணும். அந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டதா இவன் தான் சார். சுட்டு தள்ளணும் சார். தலைவர் பையனை கொண்டது இவன் தாங்க. கையை கால உடங்க சார். ஏற்கனவே விளையாட்டா சுத்திட்டு இருந்த அந்த 4 பேரையும் கொண்டது இவன் தான் சார். ஒன்னா ரெண்டாங்க 8 கொலை பண்ண கொலைவாரி பிடிச்ச மிருகம். குடிக்க போன இன்ஸ்பெக்டர் கூட கொன்னுட்டான். தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயா என் புள்ள நல்லவங்க. என் புள்ள நல்லவங்க. வர்மா வர்மா பேசியா எப்படி பாக்குறதுக்கு என்ன கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன். ஐயா என் புள்ள எந்த தப்பு பண்ணல, விட்டுடுங்க ஐயா. வர்மா ஐயா ஐயா விட்டுடுங்க ஐயா. ஐயா வர்மா போதுடா. ஐயா வர்மா ஐயா வர்மா என் புள்ள போறா. காப்பாத்துங்களே. என் புள்ள விட்டுட சொல்லுங்க. இந்த ஊர் ஜனங்க அவன் மேல போட்ட பழி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எந்த தப்பும் பண்ணாமலேயே இந்த ஊர் ஜனங்க வாயில விழுந்தவன் வாயடைச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் கோர்ட்ல ஜட்ஜி எவ்வளவோ கேட்டும் பேச மறுத்துட்டான். 4 பேர் பிள்ளைய நல்லா வாழ்த்துறது கேட்டு பெத்த வயிறு குளிருன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவி அம்மாவுக்கு வயிறு எரிஞ்சது தான் மிச்சம். அதுக்கப்புறம் தேவி அம்மாவும் செண்பகமும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு தகவலும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? எல்லா உண்மையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு மனசாட்சியுள்ள மனுஷனா எப்படி இருந்தீங்க? ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு மேல நம்ம நாட்டையே அச்சுறுத்துற குற்றவாளிகள் உங்க ஊருக்குள்ள இருந்திருக்காங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நம்ம உடனே போனா வர்மனை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு தூக்குக்கு. தூக்குல போட்டுட்டா குற்றவாளி வருமன் தான். தப்பே செய்யாத ஒருத்தனா தூக்குல போட்டுட்டா தப்பு அரசாங்கத்து மேல. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய பிரச்சனையாயிரும். அது வரைக்கும் நீங்க எங்க கஸ்டடியில தான் இருக்கணும்.
ஜெயிலரையா வருமனை கூட்டிட்டு வர சொன்னாரு. வருமா போ. எதுக்குப்பா அவனை கூட்டு போறாங்க? என்னப்பா ஒன்றும் புரியாதவனா இருக்கிற, நாளைக்கு பாவம் அவனுக்கு தூக்குப்பா, அதான் கூட்டிட்டு போறாங்க. வாங்க உட்காருங்க. கை கொடுங்க. நாகநேட்டுக்கு ஓகே சார். வர்மன், நாளைக்கு உனக்கு தூக்கு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு அதிகாரியா இல்லாமல் மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனுஷனாக இருந்து கேட்குறேன். உன் கடைசி ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வர்மா, ஒரே ஒரு ஆசை தான் சார். எங்கள் அம்மா கண்ணு தெரியலனாலும் நல்லா பாடுவாங்க சார். சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டு கேட்டு தான் சார் நான் தூங்குவேன். இப்போவும் அவங்க பாட்டை கேட்டுகிட்டே தூங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சார். சரிப்பா, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாவது உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இப்போ என்னால் செய்ய முடிஞ்ச ஒரே உதவி அதுதான். மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற வர்மன் வழக்கில் நீதியரசர் மனுவேந்தர் ஆணைப்படி நாளை அதிகாலை வர்மனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. குறித்த நேரத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் அதன் பின் அதிகாரிகளால் முறையாக அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Tomorrow is an important day. Varman, who has been charged and convicted for 8 murders and was sentenced to death. Today, all arrangements have been made for his final execution. பெரம்பலூர் மாவட்டம் திருவலங்குறிச்சி கிராமத்தை வர்மன் கொலை வழக்கில் வெளியாகியுள்ள தீர்ப்பு மாநிலங்களுக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படுகொலை செய்யப்பட்டனர். தூக்கு தண்டனை நாள் அறிவிக்கப்பட்டதால் செயல்படுகிறது. சார், இன்னைக்கு உங்க பையனுக்கு தூக்கு. நீங்களா வருமனோட அம்மா? என்னம்மா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? உங்க பையனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற உங்களை எங்கெல்லாம் தேடினாங்க. சரிம்மா, இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஜெயிலர்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எங்கம்மா போயிருந்தீங்க? ஆண்டவன் சோதிச்சுட்டாம்மா, சோதிச்சுட்டான். சார், வருமனோட அம்மா வந்திருக்காங்களா? எவ்வளவு தேடியும் கிடைக்காம இந்த நேரத்தில் வந்திருக்காங்களே. சரி, இருக்கட்டும். பிஃபோரா இமீடியட்டாக கைதியை ரெடி பண்ணி வைங்க. வருமனோட அம்மாவை அங்கேயே இருக்க சொல்லுங்க. சார், தூக்கு கைதியோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா சார்? அதான் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. இல்லை சார், அவங்க வந்திருக்காங்க. அப்படியா? இப்போ அதுக்கு டைம் இல்லையே. இருக்கு சார், இன்னும் 30 நிமிஷம் இருக்கு சார். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்ல? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தண்டனை நிறைவேற்றலன்னா அது எவ்வளவு பெரிய சட்ட மீறல்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி ஏதாவது மிஸ் ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளால எந்த பதிலும் சொல்ல முடியாது. நம்ம நினைச்சா முடியும் சார். இன்னும் 30 நிமிஷத்துல அந்த ஆன்மா இந்த உலகத்தை விட்டே போக போகுது. அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தப்பு இல்லையே சார்? பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கிறீங்க சார். இல்லை சார், பிஃபோராகவே கைதியை கூட்டிகிட்டு போய் அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றலாம், தண்டனையை நிறைவேற்றிடலாம் சார். ஓகே சார், என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சே தான் பண்றீங்களா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இல்லை சார், இது ரொம்ப ரிஸ்க்கு. எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா படுது. ஏதாவது எக்கத்தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் சாக போகிறான். அவனோட கடைசி ஆசையை இப்போ நான் நிறைவேற்றி வைக்க போகிறேன். அதனால் என்ன? அப்படியே ஏதாவது ஆனாலும் இங்கே ஹையர் ஆஃபீஸர் நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். என் சர்வீஸில் நான் எவ்வளோ பார்த்துருப்பேன். இந்த ரிஸ்க் என்னோடது, நீ கிளம்பு. இல்லை சார், அது வந்து அம்மா, ஜெயிலரையா உள்ள வர சொன்னாரு, யாராவது கூட்டிட்டு வாங்கம்மா. ஷெண்பகம், நீ கூட்டிட்டு போம்மா.
என்னால அவனை இந்த நிலைமையில பார்க்க முடியாது. நீங்களே கூட்டிட்டு போங்கக்கா. இங்க பாருங்கம்மா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து மேலதிகாரிங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி உங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க பையன் ஆசையை நிறைவேற்றணும்ல, நீங்க பாடணும், உங்க பையன் அதை கேட்கணும். அதான் உங்க பையனோட கடைசி ஆசை. கூட்டிட்டு வாங்க. ஆரடி ஏறும் முன்னே
5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. சீக்கிரம். ஹலோ என்னாச்சு? நான் 3 நாளா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சார் இங்க என்னென்னமோ நடக்குது சார். நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கு சார். அப்படியா சார், வர்மா எந்த கொலையும் பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன் சார். நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட சதி கும்பல் தான் காரணமா இருந்திருக்கு சார். சார் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு சார். இல்ல மனோகர், வர்மனை தூக்குல போடல. அவன் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறப்ப டைம் பாராயி தூக்கு மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா சார்? டைம் தள்ளி போனா தூக்குல போட மாட்டாங்களா? அதை எப்படி இங்க தள்ளி போகும்? அப்படியே தள்ளி போனாலும் அடுத்த நாள் தண்டனை நிறைவேற்ற வேண்டியதானே? அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. நடந்த பிறகும் உங்க கேப் கிரீட மாதிரி அழகா இருக்கு. ஐ அப்ரிஷியேட். புரோட்டோகால் தெரியுமா இல்ல மறந்துட்டீங்களா? சோ இதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? பேசுங்க சார். நடந்ததுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்க. வெளியே பிரஸ் வெயிட் பண்ணுது. என்ன பதில் சொல்றது? நீங்க சொல்றீங்களா? சார் சட்டப்படி என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் சார். What? Do you think you have a choice? அது நிச்சயம் உண்டு. இப்ப மேட்டர் அது இல்ல. We want to know each and everything, the truth. உங்களுக்கு 5 minutes தான் டைம். Come on. You are dismissed. சார் அதை கொடுங்க சார். திருவாலக்குறிச்சி ஸ்டேஷன்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஒரிஜினல் ரியாக்ஷன் நான் நினச்சதை விட கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு. Unbelievable. இப்போ பிரஸ் கிட்ட என்ன சார் சொல்ல போறீங்க? Please, one by one. Sir, what happened to Verman's execution? இல்ல, கடைசி நிமிஷத்துல கிடைச்சல முக்கியமான தகவலால தற்காலிகமா போஸ்ட்போன் ஆயிருக்கு. மக்கள் இதை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா இல்ல. மக்களுக்கும் மீடியாவுக்கும் அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கையை காப்பாத்த காவல்துறை என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சிருக்கோம். ஹைகோர்ட் தீர்ப்பை தப்புன்னு சொல்றீங்களா? That's it. சார் ஹிஸ்டரியில இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு முதல் தடவையா நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? காவல்துறை எப்பவும் சொல்றதா நான் எப்பவும் சொல்றேன். நாங்க எங்க கடமையை சரியா தான் செஞ்சுட்டு இருக்கோம். சட்டத்தை மீறது தப்பு இல்லையா சார்? 1000 குற்றவாளிக்கு தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம். சார், அப்ப வறுமை நிரபராதின்னு சொல்ல வரீங்களா? நாங்க எப்படி சொல்ல முடியும்? அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். இந்த வழக்கில் 7 கொலைகள் மற்றும் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்த குற்றத்திற்காக அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு குற்றம் நடந்து முடிந்த பின் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்துத்தான் குற்றம் யார் செய்தார் என்று முடிவுக்கு வர முடியும். அதன் அடிப்படையில் தான் வர்மனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர் நிரபராதி என்று எந்த ஒரு ஆதாரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நிலையில் 24 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் கைதியின் கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். மேலும் காலை 4:55 மணிக்கு தூக்கிலிட்டு 5 மணிக்கு உயிர் பிரிந்திருக்க வேண்டும். இதற்கு மாறாக கயிறு அருந்தாலோ அல்லது 1 நிமிடம் அதிகமானாலோ தண்டனையை மறுபரிசீலனை செய்து வேறு தண்டனை வழங்கப்படலாம். இந்த நீதிமன்றம் இதுபோல் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை.
குற்றங்களுக்கு காரணமான சதி கும்பலை அந்த ஊர் மக்களே பிடித்து கொடுத்து விட்டனர். இந்த வழக்கில் வர்மன் நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. கருவுல சுமந்தே ஒண்ணு உயிர் தந்து உறவும் தந்தே கண்ணாகத்தான் ஒன்ன வளர்த்தேன் என் கண்ணாகத்தான் ஒன்ன வளர்த்தேன் ஓ உசுறு போகிறத உணர வந்தேன் நான் என் மகனே ஓ உசுறு போகிறத உணர வந்தேன் நான் ஆராரோ 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 அரீரோ ஆராரோ அரீரோ கருவறை கடந்தவனே சிறையறை போகையிலே நான் சிந்திய கண்ணீர் கடல் நீரா போனதடா கடல் நீரா போனதடா சிலையாட்டம் ஏன் புள்ள சிதைபடும் செய்தி கேட்டு சாகாமத்தான் நிக்கிறேன் நான் சாகாமத்தான் நிக்கிறேனே ஆராரோ 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 அரீரோ என் மகனே சாமிக்கும் கண்ணில்லையா வயிற்றுல சுமந்த புள்ள கயித்துல தொங்கும் முன்னே தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன் தாலாட்டு பாடிடவா நான் வந்தேன் உத்தமன பிறந்ததால உனக்கு இந்த நிலைமையடா உருசனம் கலங்குதடா